ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலையிலேருந்து ஒரு ரூமர் நியூஸ் செம்மையாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாவே விடாமுயற்சி படம் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு நியூஸ் செம்ம வைரலா போயிட்டு இருந்தது. அண்ட் அதே போல தான் இப்போ டீசர் ரிலீஸ் ஆனப்ப நிறைய பேர் ரெண்டு சீக்வன்ஸும் சேமா இருக்கு, மோஸ்ட்லி அந்த படத்தோட ரீமேக்கா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நேத்து வலைபேச்சில இருந்து விடாமுயற்சி படத்து மேல கேஸ் போட்டுருக்காங்க. ஹாலிவுட்ல பேரமவுண்ட் பிக்சர் பிரேக் டவுன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க தான் லைகா சைட்ல கேஸ் போட்டுருக்காங்களாம். காப்பிரைட் இஷ்யூ காரணமாக 15 மில்லியன் கிளைம் கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா அது 127 கோடி அப்படின்னு வலைபேச்சில சொல்லியிருக்காங்க. சோ இவங்க பேச்சை நம்ம எல்லாரும் நம்ப முடியாது. ஏன்னா இவங்க தான் விசுவாசம் படத்தோட கதையே சொன்னாங்க. விசுவாசம் படத்துல அண்ணன் தம்பி கதை, ரொம்ப சென்டிமெண்டான கதை, டபுள் ஆக்ட் அஜித் அப்படின்னு. பட் கதையே வேற, இவங்க ஒரு கதையை மாத்தி சொன்னாங்க. அண்ட் இவங்க ரீசெண்டா சொல்ற எந்த விஷயமும் உண்மையா இருந்தது இல்ல. அண்ட் இவங்க தான் விடாமுயற்சி டிலே ஆனதுக்கு அஜித் சார் தான் காரணம், இந்த படத்தை விட்டு அஜித் சார் விலகிட்டாரு, அண்ட் அதே போல மகிழ் திருமேனியும் விலகிட்டாரு அப்படின்னு ஒரு ரூமர் நியூஸையும் கிளப்பி விட்டாங்க. அண்ட் இப்போ இவங்க தான் பேரமவுண்ட் பிக்சர் 127 கோடி கேட்டிருக்காங்க அப்படின்ற நியூஸையும் சொல்றாங்க. எதுவும் இருந்தாலும் அபிஷியல் சைட்ல இருந்து நியூஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த படம் பிரேக் டவுனோட ரீமேக்கா இருந்தா ஃபர்ஸ்ட் NOC வாங்கியிருப்பாங்க. அண்ட் அதே போல காப்பிரைட் இஷ்யூலாம் வந்திருக்காது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நியூஸை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.